Hi all, welcome to Vishayne Academy. இன்னைக்கு aptitude series ஓட class 5 தான் பார்க்க போறோம். So இந்த 5th classல நம்ம surds and indices ஓட part 2 வீடியோ பார்க்க போறோம். So last வீடியோல நம்ம indices ஓட laws வந்து பார்த்தோம். So இந்த வீடியோல நம்ம surds ஓட laws வந்து பார்க்க போறோம். So first law என்னன்னா root of a. So இதுல வந்து 2 இருக்கலாம் 3 இருக்கலாம் எந்த ரூட் வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த நம்பர் கூட அதை வந்து அப்படியே 1/n அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அடுத்து இப்போ ரெண்டு நம்பர் இருக்கு, அதுக்கு ஹோலா இப்படி ரூட் இருந்துச்சுன்னா தனித்தனியா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ரூட்டை வந்து எழுதலாம். மறுபடியும் இதை நம்ம எப்படியும் எழுத முடியும், இந்த ரூல் படி a 1/n எழுதலாம், அதே மாதிரி into b 1/n அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எழுத முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா a/bல இந்த ஹோல் ரூட் இருந்துச்சுன்னா அதை தனியாகவும் இதை தனியாகவும் எடுத்துட்டு மறுபடியும் a 1/n டிவைடட் பை b 1/n அப்படின்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்க ஒரு ரூட் இருந்து the whole power n அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அது எப்படி கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதுவோம், a 1/n எழுதுவோம், திரும்பி ஹோல் n இருக்கா, அப்போ இந்த n இது கூட வந்து என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகும், அப்போ n into 1/n வரும். அப்போ இந்த n கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏல வந்து 1 இருக்கும், அதனால இஸ் ஈக்குவல் டு a. ஸோ அதனால தான் இங்கே வந்து ஒரு ரூட் இருந்து அதே ரூட் வேல்யூ இங்கே இருந்துச்சுன்னா ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு a அப்படின்னு எழுதலாம். அடுத்து ஒரு ரூட் வேல்யூ கூட அடுத்து வேற ரூட் வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த ரூட் வேல்யூ ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஒருவேளை இங்கே 3 இருந்து இங்கே 2 இருந்துச்சுன்னா 3 2s are 6. ஸோ 6 ரூட் த வேல்யூ a அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்து ஒரு ரூட் வேல்யூ இங்க இருந்து the whole power mன்னு இருந்ததுன்னா இந்த m ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா ரூட்டுக்குள்ள வந்து போயிடும். ஸோ m உள்ள வந்து n மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சர்ட்ஸோட லாஸா வந்துட்டு இருக்கு. ஸோ இண்டிசஸ்ல கொஞ்சம் லாஸ் பார்த்தோம், இது வந்து சர்ட்ஸோட லாஸ். இதை வச்சு நம்ம சில ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நிறைய வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ வந்து ரூட்ல வந்து 4375 இருக்கு, இங்க ரூட் 7 இருக்கு. ஸோ இப்போ ரெண்டுமே தனித்தனி ரூட்டா இருக்கு. அப்போ இப்படி வந்து ரூட்ல முன்னாடி வேல்யூ கொடுக்கலன்னா அது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ரூட் 2வா வந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹோலா வந்துட்டு எழுதலாம், 4375 டிவைடட் பை 7 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இது வந்து 7 டேபிள்ல கேன்சல் ஆகுதா பாருங்க. ஸோ 7 1s are 7 6s are 42, ரிமைனிங் 1 அங்கே போகும். ஸோ ஒரு 7 2s are 14 15 16 17. ஸோ 7 5s are 35. ஸோ ரூட்ல எப்படி இருக்கு, 625 இருக்கு. ஸோ 625 எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 into 25 நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 625. அப்போ ரூட் ஆஃப் 25 ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், நமக்கு ஆன்சர் வந்து 25 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்த கொஸ்டின், ரூட் 54 into ரூட் 6. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ரூட்டை வந்து காமனாக எடுத்துடலாம். ஸோ காமனாக எடுத்தீங்கன்னா 54 into 6. ஸோ 54 into 6 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 6 4s are 24, ரிமைனிங் 2 இருக்கும், 6 5s are 30, 324 வந்து இருக்கும். ஸோ 324 நம்ம இப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும். அப்போ நமக்கு எங்கன்னு தெரியலன்னா 2 டேபிள்லேருந்து நீங்கள் எல்சிஎம் மாடல் போடுங்க. ஸோ 2 1s are 2, 2 6s are 12, 2 2s are 4, திரும்பி 2 1s are 2, 2 8s are 16, 1s are. ஸோ 81 வந்து எதோட இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா 9 9s are வந்து வரும். அப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறத நம்ம என்னென்னு எழுதலாம், ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் இன்டூ 9 ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 2 into 9 இருக்கும். 9 2s are என்னன்னு பார்த்தீங்கன்னா 18. ஸோ ஆன்சர் வந்து 18. ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ் டிவைடட் பை இந்த 243. ஸோ 243யோட ஃபேக்டர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ 3 8s are 24, 3 1s are 3, இதை வந்து 9 9s are. அப்போ ரூட் ஆஃப் 9 into 9 into 3 இருக்கு. ஸோ அகைன் 2187 வந்துட்டு நம்ம எழுதலாம். ஸோ 2187. ஸோ 3 டேபிள்ல இருந்தே போகும். 3 7s are 21, 3 2s are 6, மீதி 3 9s are. ஸோ 9 டேபிள்ல போகும். 9 8s are 72, 9 1s are 9, மறுபடியும் 9 9s are. ஸோ அப்போ ரூட் ஆஃப் 1 2 3 into 3 டிவைடட் பை x. ஸோ 2 9 இருக்கு, அப்போ ரூட்டை விட்டு வெளியே வந்துச்சுன்னா அது என்னவா மாறிடும், ஒரு 9ஆக மாறிடும், ரூட் 3 மட்டும் இருக்கும்.
அதே மாதிரி இதில் 2 9ல் ஒரு 9 வந்து வெளியே வந்துச்சுன்னா ரூட்டாக மாறிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 9 3s are 27. மறுபடியும் எக்ஸ் வந்திருக்கா. ஸோ இந்த எக்ஸ் இன்டூ எக்ஸ் என்ன ஆகிடும்? எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும். 9 9s are 81. திரும்பி ரூட்டில் என்ன இருக்குது? இங்கே 27 இருக்குது. இந்த இடத்துல ஒரு 3 வந்துட்டு இருக்குது. ஸோ மறுபடியும் வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 3 7s are 21, 2 3 2s are 6, அப்புறம் வந்துட்டு 7 and 8. ஸோ 81 ரூட் 81 இருக்குது. இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 81 ரூட்டை விட்டு வெளியே வரணும்னா என்ன ஆகிடும்னா 9ஆக மாறிடும். ஏன்னா 9 இன்டூ 9 தான் 81. அப்போ 81 இன்டூ 9ஆக வந்துட்டு மாறும். இந்த பக்கம் இருக்க ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக வந்து மாறிடும். அப்போ ரூட் ஆஃப் மறுபடியும் 81 இன்டூ 9. ஸோ 9 9s are தான் 81. ஸோ இது நீங்கள் எப்படியும் எழுதலாம்னா 9 9s are 81. அதே மாதிரி 9 வந்து 3 3s are என்னன்னு பார்த்தீங்கன்னா 9. அப்போது 2 9ல் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே வரும்போது ஒரு 9ஆக மாறிடும். 2 3 ஸ்கொயர் ரூட்டை வந்து வெளியே வரும்போது ஒரு 3ஆக வந்துட்டு மாறிடும். அப்போது 9 3s are என்னன்னு பார்த்தீங்கன்னா 27. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 27. ஸோ ரூட் பொறுத்த வரைக்கும் 2 வேல்யூ சேம் வேல்யூ இருந்துச்சுன்னா அது என்ன ஆகிடும்னா வெளியே வந்துடும். ஏன்னா 9 ஸ்கொயர் ரூட்டுன்னு இருக்கும். அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். 9 தான் வந்து வெளியே வரும். இதுதான் வந்துட்டு ரூட்லேருந்து வெளியில் வரத்துக்கான லாஜிக். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்தாலே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேக்டருக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 8 வேல்யூஸ் தள்ளி டெசிமல் இருக்குது. அப்போ நம்ம கீழே என்ன பண்ணணும்னா 8 zeros வந்து போடணும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஈக்குவல் டு 6969. ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது? ரூட்டில் வந்து இருக்குது. ஸோ 69169 அப்படிங்கிறது என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 263 இன்டூ 263 பண்ணும்போது நமக்கு என்ன வருது? 69169 வருது. அதே மாதிரி இதை நம்ம எப்படி எழுதலாம்? 80 இருக்கிறத 4 0வையும் தனியாக வந்துட்டு எழுதலாம். இது வந்து ரூட்டில் வந்து இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ரூட்குள்ளே 2 வேல்யூ சேமாக இருந்தால் நம்ம ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும்போது அது ஒரு வேல்யூவாக மாறிடும். அதே மாதிரி கீழே வந்துட்டு ஒரு 10,000 தான் நமக்கு வெளியே வந்துட்டு வரும். ஸோ அப்போது இந்த வேல்யூ எப்படி எழுதலாம்? எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 1 2 3 4 ஜீரோஸ் இருக்குது. அப்போது இதை மேலே நியூமரேட்டரில் 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதோட ஆன்சர் என்ன? 0.0263. ஸோ 263 இன்டூ 263 பண்ணால் 69169 வருதுன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அடுத்த கொஸ்டின் 7 ரூட் ஆஃப் 48 + 7 ரூட் ஆஃப் 147. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஆட் வந்து பண்ணணும். ஸோ அப்போது வெளியில் இருக்க வேல்யூ ரெண்டுமே வந்துட்டு சேமாக வந்துட்டு இருக்குது. ஸோ ரூட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம வந்துட்டு இன்னும் ஃபேக்டர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ 48. ஸோ 48 வந்து 2 2s are 2 4s are, திரும்பி 2 12s are, திரும்பி 2 6s are, 2 3s are. அப்போது 4 into 4, ஏன்னா 2 2s are 4, 2 2s are 4, 4 into 4 into 3 வந்து வருது. ப்ளஸ் 7 147. 7 டேபிளில் போகும். ஸோ 7 2s are, 7 1s are, மறுபடியும் 7 3s are. அப்போது 2 7 இருக்குது. 7 into 7 into 3. ஸோ 2 4 வெளியே வந்துச்சுன்னா என்னாகும்? ஒரு 4ஆக மாறும். ஸோ 4 into 7 root 3 ப்ளஸ் 7 2 7 வெளியே வந்துச்சுன்னா 7 into 7 root 3. ஸோ இப்போது 7 4s are 28 root 3 plus 7 7s are 49 root 3. ஸோ root 3 ரெண்டு பக்கமும் சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம்? இந்த 2 டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ 28 + 49. ஸோ என்ன வரும்? 7 ரிமைனிங் 1 7 root 3. ஸோ 77 root 3 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 20 ஸ்கொயர் மைனஸ் 16 ஸ்கொயர். ஸோ இப்போ இதை 20 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்? 5 4s are 20. அதே மாதிரி இது 4 4s are 16. ஸோ அப்போ இதுலேருந்து மறுபடியும் என்ன பண்ணலாம்? நம்ம 4 காமன் அவுட் பண்ணலாமா? அப்போது 4 ஸ்கொயர் காமன் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் இருக்கும். அப்போ 4 ஸ்கொயர் வெளில வந்துச்சுன்னா 4ஆக வந்து மாறிடும். அப்போ இது வந்து 25 மைனஸ் 16.
25 16 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 4√9 இருக்கும். ஸோ 9 வந்து வெளியே வந்துச்சுன்னா 4 into 3 3 3s are 9. அப்போது 4 3s are 12. ஸோ ஆன்சர் வந்து 12. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சர்ட்ஸ்லேருந்துலாம் வந்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இண்டீசஸ் அண்ட் சர்ட்ஸோட லாஸ் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனில் அது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடான ஃபார்மேட்டில் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்துட்டு இதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் சிம்பிளிஃபிகேஷனுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகுமே தவிர்த்து இதை வந்து டேரெக்டாக உங்களுக்கு ப்ராப்ளமாக கேட்குறது ரொம்பவே வந்துட்டு கம்மி. பட் அந்த லாஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லாஸை வந்து கிளியராக வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்டிடியூட் சீரிஸோட பிளேலிஸ்ட் கீழே இருக்குது. அதில் எல்லா வீடியோஸோட லிங்க்ஸுமே இருக்குது. நீங்கள் அதுலேருந்து ஒவ்வொரு வீடியோஸாக பார்க்கலாம். இந்த மாதிரி ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ்க்கும் நம்ம சேனலில் வந்து சீரீஸ் வந்து போயிட்டுருக்கு. அதையும் வந்து மறக்காமல் விஷன் அகாடமியோட யூடியூப் சேனலில் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.